நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் வந்து உங்களுக்கு கிடைத்து நீங்கள் பயன்பெற முடியும் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், தேடி வரும் செல்வம். செல்வாக்கு ரேகைகள், வெள்ளி ரேகைன்னு சொல்லுவோம், சுக்கிர ரேகைன்னு சொல்லுவோம். சரிங்களா? தேடி வரும் செல்வம், செல்வாக்கு ரேகைகள். உங்கள் கையில் செல்வாக்கு ரேகைகள் என்று சொல்லக்கூடிய சுக்கிர வீட்டில் ரேகைகள் இருந்தால் உங்களுக்கு செல்வம் அதுவாக தேடி வந்து அடையும் என்பதை மிக விரிவாக பார்க்க இருக்கிறோம். உங்கள் கையில் இதுபோல் ரேகை இருந்தால், இல்லை வேற மாதிரி மேல் நோக்கின ரேகை, குறுக்கு ரேகை, வளைகுறி இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம செல்வாக்கு ரேகைகளை பற்றி நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ சுக்கிரமேடு, இன்னைக்கு நம்ம பெருவிரலை சுற்றி இருக்கிறது சுக்கிரமேடு, அந்த பெருவிரலுக்கு கீழே இருக்கிறது சுக்கிரமேடு. இது கீழ் செவ்வாய், இது சுக்கிரமேடு. கையில் பெரும்பகுதி அடைத்து இருக்கக்கூடியது சுக்கிரமேடு. சுக்கிரமேடுனாவே நீங்கள் முதல்ல நினைக்க வேண்டியது ஆசை, காதல், காமம், இன்பம், சொத்து, பத்து, வண்டி, வாகனம், A to Z நீங்கள் ஆசைப்படுகிற எல்லாமே சுக்கிரன் தரக்கூடிய காரகத்துவத்தில் வந்துடும். சரிங்களா? அந்த சுக்கிரமேடு உயர்வாக இருந்து, நல்ல கும்முன்னு உயர்வாக இருந்து, அதில் மேலையும் கீழையும் இந்த மாதிரி ரேகைகள், இது மாதிரி நேராக கூட இருக்கலாம். அந்த ரேகை இப்படி நேராகவும் இருக்கலாம், இப்படி லைட்டாக கொஞ்சம் வளைஞ்சும் இருக்கலாம். ஆயில் ரேகை பக்கம், ஆயில் ரேகை பக்கத்தில் வர்றது செவ்வாய் ரேகை ஒன்று. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே செல்வாக்கு ரேகை, நல்ல செல்வாக்கு ரேகைகள் சொல்லுவோம். அதுக்கு இடையில வருது பார்த்தீங்கன்னா, அது வெள்ளி ரேகை, சுக்கிர ரேகைன்னு சொல்லுவோம். வெள்ளி ரேகை, சுக்கிர ரேகை, அதாவது இடையில அப்படி எத்தனை கோடு இருக்கோன்னு பாருங்க. சின்ன சின்னதாக நீளமாக இருக்கும். அந்த கோடு எத்தனை கோடு இருக்குதோ அத்தனை வெள்ளி ரேகைகள், சுக்கிர ரேகைகள் உங்கள் கையில் இருக்கிறது. இந்த சுக்கிர ரேகை கையில் இருந்ததுன்னா ஆசை அடங்காது. ஆசைக்கு சுக்கிர பகவான் தான் காரணம். இப்போ இந்த செல்வாக்கு ரேகைகள் இருந்தால் உங்களுக்கு பணம், செல்வம் எல்லாமே தேடி வரும். செல்வாக்கு சொல்வாக்கு உள்ள மனிதராக வாழ்வீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பணம் தானாக தேடி வரும். பணம் முதற்கொண்டு எல்லாமே தேடி வரும். உங்களுக்கு போதும் போதும் என்றாலும் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமா சுக்கிரனுடைய வேலை என்னன்னா, கனெக்ஷன் பண்றது. ஆணையும் பெண்ணையும் சேர்ப்பது சுக்கிரனுடைய வேலை. மிக மிக முக்கியமான வேலை. எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டது எல்லாம் அடைவதற்கு, கொடுப்பதற்கு சுக்கிரனுக்கு பவர் உண்டு. இருந்தாலும் இந்த மேல் நோக்கின ரேகைகள் இருந்ததுன்னா அது செல்வாக்கு ரேகைகள் ஆயிரும். அதுக்கு இடையில வர்றது வெள்ளி ரேகை. இந்த சுக்கிர அதாவது செல்வாக்கு ரேகை இருந்ததுன்னா வாழ்க்கையில பணம், சொத்து, செல்வம் எல்லாமே பெண்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, சொந்த பந்தம் மூலமாக தேடி வந்து சேரும். இந்த வெள்ளி ரேகை இருந்ததுன்னா காதல், காம எண்ணம் அதிகமாக இருக்கும். இந்த மேல் நோக்கின ரேகை இருக்கு இல்லையா, அந்த ரேகைக்கு இடையில சின்ன சின்னதாக வெள்ளி ரேகை வரும், முளைச்சிருக்கும். அந்த வெள்ளி ரேகை சுக்கிர ரேகைன்னு சொல்லுவோம். அந்த ரேகை கையில் காணப்பட்டால் காம எண்ணம், காம உணர்ச்சி அதிகமாக இருக்கும். அந்த கையில் யாருக்கு இருந்தாலுமே சரி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பாங்க வாழ்க்கையில். அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, அந்த சந்தோஷம் தேடி வரும். அவங்க வேணாம் வேணான்னு சொன்னாலும் அவர்களை தேடி, ஒரு ஆண் இருக்காருன்னா பெண்கள் தேடி வருவார்கள், மயக்கம் அடைவார்கள். அவரை பார்த்தவுடன் மயங்கி விடுவார்கள். என்னத்தை பண்ணி மயக்கினானோ அப்படிங்கிறாங்களே. ஆனால் இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அழகு பதுமையாக இருப்பார்கள். அவர்களை கண்டவுடன் இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா மயங்குவதற்கு வாய்ப்புண்டு. நிறைய தொடர்புகள் ஏற்படும். எத்தனை வெள்ளி ரேகைகள் இருக்கிறதோ அத்தனை காதல் கிளத்திகள், அதாவது அத்தனை தொடர்பு, அத்தனை பெண்களுடைய தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. கையை செக் பண்ணுங்க. இதுல என்னன்னா, இப்படி நேரா வர்றது எல்லாமே தெரிஞ்சவங்க, மேலையும் கீழையும் வர்றது சொந்த பந்தம், உறவுகள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், வேலைக்கு செல்லக்கூடிய இடத்துல, இல்லை உங்களுக்கு பழகினவங்கள வர்றது இந்த மேல் நோக்கி கீழ் நோக்கி ரேகை. முன்ன பின்ன தெரியாத ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்படி ரேகை வருது இல்லையா, இந்த ரேகையும் இதுவும் செல்வாக்கு ரேகை தான். இந்த செல்வாக்கு ரேகை ஒரு சில நேரங்களில் நிறைய செல்வத்தை கொடுக்கும். ஒரு சில நேரங்களில் தொடர்புகளின் மூலமாக தவறு நடப்பதற்கு வாய்ப்புண்டு, கெட்டதையும் செய்வதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி வளைகுறி கையில் இருந்துருச்சுன்னா அவர்களுக்கு ஆசை அடங்காது.
நல்லா புரிஞ்சுக்க. திரும்ப ஒரு தரம் சொல்லிடுறேன். இந்த சுக்கிரமூட்டில் மேல் நோக்குன ரேகைகள் பெருசா இருந்ததுன்னா செல்வம் தேடி வரும் செல்வாக்கு ரேகைகள்னு அர்த்தம். அதுல சின்ன சின்னதா இருக்கிறது எல்லாமே வெள்ளி ரேகைகள். காதல் காமம் தீரவே தீராது, ஆசை அதிகமாக இருக்கும், அவர்களை தேடி பெண்கள் வருவார்கள், இவர்களும் அதை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த ஆசை நிறைய இருக்கும். இந்த மாதிரி ரேகை இருந்தா ஆசை நிறைய இருக்கும், அதுக்கு ஈடு கொடுத்து அந்த சந்தர்ப்பம் அமையும். நல்லா புரிஞ்சுங்க, எல்லாருக்கும் சந்தர்ப்பம் அமைவதில்லை. அந்த சந்தர்ப்பம் இந்த மாதிரி ரேகை இருக்கும்போது சந்தர்ப்பமும் அமையும். சூழ்நிலை ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதுல குறுக்க வருது பாத்தீங்களா, இந்த குறுக்க வந்துச்சுன்னா முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், எச்சரிக்கையா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வலை குறி கையில இருந்ததுன்னா வலையில போய் மாட்டிக்கிறீங்க. ஒரு மீன் வலையில மாட்டிச்சுன்னா வெளியில வர முடியாது இல்லையா? அதே மாதிரி இந்த சுக்கர வீட்டில் வளைகுறி இருந்தால் அந்த வலையில், அதாவது இன்பம் சந்தோஷம் என்கிற வலைக்குள் சென்று விட்டால் உங்களால் வெளியிலே வரவே முடியாது. அந்த சந்தோஷம் மீண்டும் 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 அப்படி தொடர்ந்துகிட்டே போகும். சந்தோஷம் தான் வாழ்க்கை. சந்தோஷத்துக்காண்டி என்ன வேண்டாம், சொத்து சுகம் எல்லாத்தையுமே அழிச்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி வளைகுறி கண்டால் நிறைய பெண்கள், எண்ணற்ற பெண்கள், அதாவது கணக்கு வழக்கே கிடையாது. அதே மாதிரியே இது மன்மதமேடு தாரமேடுன்னு சொல்லுவோம். இதுல நிறைய ரேகைகளும் இருக்கும், சின்ன சின்ன ரேகைகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த கையில வளைகுறி கண்டா சுக்கிரமேடும் உயர்வார்ந்து வளைகுறி இருந்துச்சுன்னா அளவுக்கு அதிகமாக பெண்கள் தொடர்பு, ஆண்கள் தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. இவங்களும் அதுக்கு ஈடு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா எச்சரிக்கையா இருக்கணும். சரிங்களா? இல்லற வாழ்க்கையில பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி நிறைய பெண்கள் தொடர்பு, ஆண்கள் தொடர்பு ஏற்படும் போது இல்லறத்தில் சிக்கல் வருவதற்கு வாய்ப்புண்டு. திருமணம் ஆவதற்கு முன் இருந்தால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இப்போதைக்குள்ள சூழ்நிலையில ஒருவனுக்கு ஒருத்தி இருந்தால் நல்லா பிரச்சனை எல்லாம் இருக்கும், இல்லைன்னா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு. அதனால இன்ப நோய் அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி மேல் நோக்குன ரேகைகள், வெள்ளி ரேகைகள் இருந்தால், இந்த மாதிரி வளைகுறி இருந்தால் உங்கள் கையில் காணப்பட்டால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு தவறு செய்வதற்கு, தொடர்புகள் ஏற்படுவதற்கு, செல்வம் வருவதற்கு, செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். அதை நீங்கள் ஆமோதிப்பீர்கள், அதற்கு சந்தர்ப்பமும் கிடைக்கும். சரிங்களா? இப்ப இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கு சார், இந்த மாதிரி செல்வாக்கு ரேகை வளவு இருந்து புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா திருமணம் ஆன பிறகு அதை திருத்தி கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேர் அதிலேயே தேனுண்ட வண்டு போல் மயங்கி மலர் உள்ளேயே வண்டு இருந்து போயிடும் சொல்றாங்க பார்த்தீங்களா, ஒரு பழமொழி இருக்கும். அந்த மாதிரி ஒரு புலவர்கள்லாம் பாடல்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மயக்கம் அடைந்து அதிலேயே இருந்து தெரியாம இருக்கிறவங்க நிறைய இருப்பாங்க. அதில் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சுக்கர மேட்ல செல்வாக்கு ரேகைகள்னா, இப்ப இந்த சுக்கரன்ல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. உங்களுடைய ஆசை, வெகுநாளைய ஆசை, இதுவும் செல்வாக்கு ரேகை தான். உங்களுடைய வெகுநாளைய ஆசை நிறைவேற்றப்படும். நீங்கள் நிறைவேறி நல்ல தகுதியான ஒரு உயர்வான வேலைக்கு சென்று உங்களுடைய ஆசையை நிறைவேற்றப்படும். இங்க இருந்து சனிமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். இங்க சுக்கரமேட்ல இருந்து ஒரு சனிமேட்டுக்கு ரேகை போச்சுன்னா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். 4 கால் பிராணியால விபத்து, வண்டி வாகனம், 4 கால் வாகனத்தில் விபத்து வருவதற்கு வாய்ப்புண்டு. சண்டை சச்சரவு, குடும்பத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப சூரிய மேட்டுக்கோ புதன் மேட்டுக்கோ போச்சுன்னா மிகவும் சிறப்பான அமைப்பு. சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா புகழோடு செல்வம், இன்னும் சொல்ல போனா மனைவி மூலமாக, உங்க சொந்தக்காரங்க மூலமா நிறைய வரதட்சணை வருவது, வருமானம் வருவது எல்லாமே இந்த சுக்கிரமேட்டுல இருந்து சூரிய மேட்டுக்கு ரேகை போச்சுன்னா அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லம்சமா அமௌண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவும் செல்வாக்கு ரேகை, அது தேடி வரும். மனைவி வந்த பிறகு தேடி வரும் செல்வமாக இருக்கும். பிடிச்சு சூரிய மேட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் உங்களுக்கு திருமணம் ஆன பிறகு மனைவி வீட்டுல இருந்து ஒரு லம்சமா ஒரு அமௌண்ட் வரும். வீடு வாகனம் சொத்து சுகம் நிறைய வரது கூட வாய்ப்பு இருக்கு. சாதாரண மனிதராக இருப்பார்கள். திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில் எங்கேயோ போய் கொண்டு போய் நிறுத்திடும் அந்த ரேகை இருந்துதான். சரிங்களா? இங்கிருந்து ஒரு புதன் வீட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார், போச்சுன்னா அவர்கள் வியாபாரம் மூலமாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த ரேகை இருக்கு பாத்தீங்களா, இந்த ரேகை இங்கிருந்து இப்படி நிற்கக்கூடாது. இதுக்கு மேல போச்சுன்னா நல்லது. இதுல நின்றுச்சுன்னா உறவினர்கள் மூலமாக சண்டை சச்சரவு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த ரேகை வந்துச்சுன்னா, இங்க ரேகை இருந்து வருதுன்னு வச்சுங்க, போயிட்டு விதி ரேகையோட கலந்துதுன்னா நல்லது. இந்த விதி ரேகை கூடவே போச்சுன்னா நல்லது. விதி ரேகையை தாண்டி வெட்டி சென்றால் உங்களுக்கு உறவினர்களால் சண்டை சச்சரவு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புண்டு.
செல்வாக்கு ரேகையால் தேடி வரும் சார். சூரிய மேட்டுக்கு சுக்கிரமேட்டுலேருந்து ஒரு ரேகை போச்சுன்னா உங்களுக்கு தேடி வந்து மிகப்பெரும் செல்வம். இதுவும் செல்வாக்கு ரேகை தான். சுக்கிரமேட்டிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ரேகைகள் எல்லாமே செல்வாக்கு ரேகை. இதில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. இப்போ இந்த சூரிய ரேகை வருது சார். இந்த சூரிய ரேகையை இங்கிருந்து சுக்கிரமேட்டிலேருந்து ஒரு ரேகை போய் வெட்டிருச்சுன்னு வச்சுங்க. வெட்டிருச்சுன்னா உங்களுக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு, எதிர்ப்பாளினம் மூலமாக சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு தீரவே தீராது. ஆயுள் வரைக்கும் இந்த கோர்ட்டு கேஸ் தீராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புரியலன்னா திரும்ப ஒரு தரம் பாருங்க. சுக்கிரமேட்டில் மேல் நோக்குன ரேகைகள் இருந்தால் உங்களுக்கு செல்வாக்கு மூலமாக பணம், செல்வம், சொத்து பத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெள்ளி ரேகைகள் இருந்தால் ஆசை அடங்காது, தீராது, அதற்கு சந்தர்ப்பமும் உருவாகும். தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருந்து திருத்தி கொள்ள வேண்டும். வளைகுறி இருந்ததுன்னா இன்னும் ஒரு அரக்கத்தனமாக அசுரத்தனமான ஒரு ஆசை அதிகமாகும், தீரவே தீராது. வலையில் மாட்டி ஒரு சில பேர், அதாவது இங்க சந்திரமேடும் அதிகமா இருக்கு, சுக்கிரமேடும் அதிகமா இருக்கு, வளைகுறி இருக்குன்னா தண்ணி போட்டு சந்தோஷமா இருந்து அதுலேயே மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சந்திரன் வந்து தண்ணீர், சுக்கிரன் வந்து ஆசை. தண்ணியும் ஆசையும் குடியும் குடித்தனமா இருந்து கெட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி ரேகை இருந்தால் எச்சரிக்கையா இருக்கணும். புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா பொழைச்சிக்குவாங்க. புத்தி ரேகையும் கம்மியா இருந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா சந்தோஷம், ஆசை தீராமல் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி வந்ததுன்னா ரொம்ப அக்யூரேட்டா பார்த்து உங்க கையை பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. புத்தி ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்க, மித்த ரேகை எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி வர்றது கிடையாது, யாரும் ஒரு சில பேருக்கு தான் வரும். ஆனால் இந்த சுக்கிரமேடு வந்து ரேகை போச்சுன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பு. உங்கள் கையை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.